ஜானி என்பது 1980ஆம் ஆண்டு வெளியான ஒரு வித்தியாசமான தமிழ் திரைப்படம். மகேந்திரன் எழுதி இயக்கிய இந்த படத்தில் ரஜினிகாந்த் 2 வேடங்களில் நடித்திருக்கிறார். ஸ்ரீதேவி, தீபா ஆகியோரும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார்கள். பொதுவாக ரஜினிகாந்த் படம் என்றாலே சண்டை, வேகம், பெரிய வசனங்கள் என்று எதிர்பார்க்கும் ரசிகர்களுக்கு இந்த படம் முற்றிலும் வேறுபட்ட அனுபவத்தை கொடுத்தது. அதனால்தான் வெளியான முதல் 2 வாரங்களில் படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை. ஆனால் 3வது வாரத்திலிருந்து மக்கள் படத்தை புரிந்து கொண்டு ரசிக்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு படம் நல்ல வரவேற்பை பெற்று 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. இந்த படத்தின் பெரிய சிறப்பு என்னவென்றால், ரஜினிகாந்த் 2 வேடங்களில் நடித்திருந்தாலும் 2 கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரி இருக்கவில்லை. ஒருவன் ஜானி, இன்னொருவன் வித்யாசாகர். இருவருக்கும் ஒரே மாதிரியான முகம். ஆனால் குணம், வாழ்க்கை, ஆசை, மனநிலை எல்லாமே வேறு. அந்த 2 மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி ஒன்றோடொன்று மோதுகிறது என்பதைத்தான் படம் மிகவும் அமைதியான முறையில் சொல்கிறது. ஜானியின் வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே சுலபமாக இருக்கவில்லை. அவன் திருமணம் செய்யாமல் பிறந்தவன். அவருடைய அம்மாவுக்கு மனைவி என்ற மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கவில்லை. அதனால் ஜானியின் மனதில் சிறுவயதிலிருந்தே ஒரு வலி இருக்கிறது. தன்னை சட்டப்படி மகன் என்று ஏற்றுக்கொள்ளாத தந்தையின் மீது அவனுக்கு கோபம் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த தந்தையை முழுமையாக வெறுக்கவும் அவனால் முடியவில்லை. அவனுடைய தந்தைக்கு நிறைய கடன் இருக்கிறது. அந்த கடனை அடைத்து தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஜானிக்கு இருக்கிறது. அதற்காக அவன் நேர்மையான வழியை தேர்ந்தெடுக்கவில்லை. நண்பனுடன் சேர்ந்து ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறான். ஒருவரிடம் இருந்து பணத்தை வாங்கி இன்னொருவரை ஏமாற்றுவது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறான். இதை வைத்து ஜானி முழுக்க கெட்டவன் என்று சொல்லிவிட முடியாது. அவன் செய்வது தவறு என்பதை அவனுக்கே தெரியும். ஆனால் அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் குடும்பத்தின் மீது இருக்கும் பொறுப்பும் அவனை அந்த பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. இதுதான் ஜானியின் கதாபாத்திரத்தை சுவாரஸ்யமாக்குகிறது. ஜானிக்கு அர்ச்சனா என்ற பாடகியை மிகவும் பிடிக்கும். அவளுடைய பாடல்களை கேட்பதற்காக அவன் தவறாமல் நிகழ்ச்சிகளுக்கு செல்வான். ஜானி தொடர்ந்து தன்னுடைய நிகழ்ச்சிக்கு வருவதை அர்ச்சனாவும் கவனிக்கிறாள். இருவருக்கும் இடையே மெதுவாக ஒரு அன்பு உருவாகிறது. ஆனால் இருவருமே உடனே அதை வெளிப்படுத்துவதில்லை. இங்கேதான் படத்தின் காதல் பகுதி மிகவும் அழகாக இருக்கிறது. இன்றைய படங்களில் காதல் என்றால் சில சந்திப்புகள், உடனே காதல், உடனே பாடல்கள் என்று வேகமாக சென்றுவிடும். ஆனால் ஜோனி படத்தில் ஜானிக்கும் அர்ச்சனாவுக்கும் இடையே உருவாகும் அன்பு மிகவும் மெதுவாக செல்கிறது. அவர்கள் ஒருவரை ஒருவர் கவனிக்கிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் மனதில் இருப்பதை உடனே சொல்லிக் கொள்ளவில்லை. ஜானி தன்னை பற்றிய உண்மையை அர்ச்சனாவிடம் சொல்ல தயங்குகிறான். தான் ஒரு ஏமாற்றுக்காரன் என்பதும் திருமணம் செய்யாமல் பிறந்தவன் என்பதும் அவனுடைய மனதில் பெரிய குறையாக இருக்கிறது. அவனுடைய கடந்த காலம் தெரிந்தால் அர்ச்சனா தன்னை ஏற்றுக்கொள்வாளா என்ற பயம் அவனுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு மனிதனின் வாழ்க்கையை படம் நமக்கு காட்டுகிறது. அவன் பெயர் வித்யாசாகர். வித்யாசாகர் ஒரு முடி திருத்தும் தொழில் செய்கிறான். நகரத்திலிருந்து சற்று தொலைவில் இருக்கும் ஒரு வீட்டில் தனியாக வாழ்கிறான். ஒருநாள் குடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பும் போது அவனால் சரியாக நடக்க முடியாத நிலை ஏற்படுகிறது. அப்போது பாமா என்ற ஆதரவற்ற பெண் அவனுக்கு உதவி செய்கிறாள். பாமாவுக்கு சொந்த வீடு இல்லை. அவள் வாழ்க்கையில் நிலையான பாதுகாப்பு இல்லை. அதனால் வித்யாசாகரிடம் வீட்டில் வேலை செய்ய அனுமதிக்குமாறு கேட்கிறாள். முதலில் அவன் தயங்கினாலும் பிறகு அவளை வீட்டில் தங்க வைக்கிறான். வித்யாசாகர் பாமாவை அன்புடன் பார்த்துக் கொள்கிறான். அவளுக்கு புதிய உடைகள் வாங்கிக் கொடுக்கிறான். அவளை பாதுகாக்கிறான். அவள் மீது காதலும் உருவாகிறது. ஆனால் பாமாவின் மனநிலை வேறு. அவளுக்கு வாழ்க்கையில் இன்னும் உயர்ந்த நிலை வேண்டும். வித்யாசாகர் செய்யும் தொழிலை அவள் மதிப்பதில்லை. அவனை திருமணம் செய்தால் எதிர்காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவமானமாக இருக்கும் என்று நினைக்கிறாள். இங்குதான் படத்தின் மனித மனம் பற்றிய பார்வை தெரிகிறது. வித்யாசாகர் பாமாவை உண்மையாக நேசிக்கிறான். ஆனால் பாமா அவனுடைய அன்பை விட அவனுடைய சமூக நிலையை பார்க்கிறாள். அவனுடைய தொழிலை வைத்து அவனை மதிப்பிடுகிறாள். இதற்கிடையில் ஜானி ஒரு பெரிய பணக்கார வியாபாரியை ஏமாற்றுகிறான். அந்த வியாபாரி காவல்துறையில் புகார் கொடுக்கிறான். அந்த நேரத்தில் வித்யாசாகர் ஒரு முடி திருத்தும் கடையில் இருக்கிறான். அவனை பார்த்த வியாபாரி அவன்தான் ஜானி என்று நினைத்து விடுகிறான். காவல்துறையை அழைக்கிறான்.
ஆனால் காவல்துறை விசாரித்த போது ஒரு விஷயம் தெரிய வருகிறது. அந்த ஏமாற்று சம்பவம் நடந்த நேரத்தில் வித்யாசாகர் அந்த கடையில்தான் இருந்திருக்கிறான். அதனால் அவன் குற்றவாளி அல்ல என்பது தெரிகிறது. இப்போது காவல்துறைக்கு 2 பிரச்சனைகள். ஜானியை கண்டுபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஜானியைப் போலவே இருக்கும் வித்யாசாகரையும் கண்காணிக்க வேண்டும். ஜானியின் நண்பன் ஒரு நாள் அந்த கடைக்கு வருகிறான். அவனும் முதலில் வித்யாசாகரை ஜானி என்று நினைத்து விடுகிறான். ஆனால் சிறிது நேரத்தில் இருவரும் வேறு மனிதர்கள் என்பதை புரிந்து கொள்கிறான். அவன் ஜானியை வித்யாசாகரிடம் அழைத்துச் செல்கிறான். இருவரும் நேருக்கு நேர் சந்திக்கும் அந்த தருணம் படத்தின் முக்கியமான தருணங்களில் ஒன்று. ஜானிக்கு வித்யாசாகரின் பிரச்சனைகள் தெரிய வருகின்றன. தன்னுடைய குற்றங்களுக்காக ஒரு அப்பாவி மனிதன் சிக்கிக் கொண்டிருப்பதை அவன் விரும்பவில்லை. அதனால் ஜானி நேராக வித்யாசாகரிடம் உண்மையை சொல்கிறான். தான் செய்த குற்றங்களுக்காக வித்யாசாகர் பிரச்சனையில் சிக்க வேண்டாம் என்று அவனை வீட்டிலேயே 10 நாட்கள் இருக்கச் சொல்கிறான். அந்த நேரத்துக்குள் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து விடுவதாக உறுதி அளிக்கிறான். இந்த இடத்தில் ஜானியின் நல்ல மனம் நன்றாக தெரிகிறது. அவன் தவறு செய்கிறான். ஆனால் தன்னுடைய தவறுக்காக இன்னொருவன் தண்டிக்கப்படுவதை அவன் விரும்பவில்லை. இதற்கிடையில் அர்ச்சனா தன்னுடைய காதலை ஜானியிடம் வெளிப்படுத்துகிறாள். ஆனால் ஜானி உடனே அவளுடைய காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் தயங்குகிறான். அர்ச்சனாவுக்கு அது தவறாக புரிகிறது. ஜானி தன்னை பற்றி சந்தேகப்படுகிறான் என்று நினைக்கிறாள். அவளுடைய மனம் உடைந்து போகிறது. அப்போது ஜானி தன்னுடைய உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறான். அவனுக்கும் அவளை மிகவும் பிடிக்கும் என்று சொல்கிறான். ஆனால் திருமணம் செய்வதற்கு முன்பு சில பொறுப்புகளை முடிக்க வேண்டும் என்று கூறுகிறான். அவன் தந்தையின் கடன்களை எல்லாம் அடைக்க முயற்சி செய்கிறான். இறுதியில் தந்தையின் கடனை முழுமையாக தீர்த்து விடுகிறான். ஆனால் அவன் மிகவும் எதிர்பார்த்து அந்த தருணத்தில் ஒரு பெரிய துயரம் நடக்கிறது. அவனுடைய தந்தை இறந்து விடுகிறார். தந்தையைப் பற்றி எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அவருடைய கடனை அடைத்து அவரை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்ற ஜானியின் ஆசை நிறைவேறுவதற்குள் அவரை இழந்து விடுகிறான். இந்த காட்சி ஜானியின் வாழ்க்கையில் இருக்கும் வெறுமையை நன்றாக காட்டுகிறது. மறுபக்கம் வித்யாசாகரின் வாழ்க்கையில் பாமாவால் பிரச்சனை உருவாகிறது. வித்யாசாகர் பாமாவை இன்னொரு ஆணுடன் பார்க்கிறான். அவளிடம் கேட்டபோது அந்த மனிதன் தன்னுடைய சகோதரனை போன்றவன் என்று பாமா சொல்கிறாள். வித்யாசாகர் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான். அவளை நல்லபடியாக பார்த்துக் கொள்வேன் என்று உறுதி அளிக்கிறான். ஆனால் பாமாவுக்கு அவன் செய்யும் தொழில் பிடிக்கவில்லை. அவள் மனதில், இவனை திருமணம் செய்தால் என் பிள்ளைகள் நாளைக்கு என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் வருகிறது. வித்யாசாகர் அவளுடைய மனதை மாற்ற முயற்சி செய்கிறான். அவளுக்கு முடிவு எடுக்க நேரமும் கொடுக்கிறான். ஆனால் பாமா பொறுமையாக இருக்கவில்லை. அந்த ஆணுடன் இரவில் வீட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சி செய்கிறாள். வித்யாசாகர் அவர்களை தடுக்கிறான். அந்த சம்பவம் மிகவும் மோசமான முடிவுக்கு செல்கிறது. வித்யாசாகர் இருவரையும் கொன்றுவிடுகிறான். இதுதான் படத்தின் மிகப்பெரிய திருப்பம். அந்த கொலையை பார்த்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கிறார்கள். ஆனால் கொலை நடந்த விதத்தையும் ஜானி மீது ஏற்கனவே இருக்கும் குற்றச்சாட்டுகளையும் வைத்து காவல்துறை இது ஜானியின் வேலை என்று நினைக்கிறது. இப்போது உண்மையான கொலையாளி வித்யாசாகர். ஆனால் காவல்துறை தேடுவது ஜானியை. வித்யாசாகருக்கும் இது தெரிகிறது. ஜானி காவல்துறையால் தேடப்படுகிறான் என்பதை பயன்படுத்தி அந்த கொலை குற்றத்தையும் அவன் மீது சுமத்த முயற்சி செய்கிறான். ஜானி மறைந்து வாழ வேண்டிய நிலைக்கு செல்கிறான். இங்கிருந்து இருவருடைய வாழ்க்கையும் இன்னும் ஆபத்தானதாக மாறுகிறது. வித்யாசாகருக்கு ஜானியின் நண்பன் மூலம் அர்ச்சனாவை பற்றிய தகவல் கிடைக்கிறது. அவள் பணக்கார பெண் என்பதும் தெரிகிறது. அப்போது அவனுடைய மனதில் ஒரு தவறான எண்ணம் வருகிறது. ஜானியைப் போலவே இருக்கும் தன்னால் அர்ச்சனாவை ஏமாற்ற முடியும் என்று நினைக்கிறான். அவன் ஜானியின் வேடத்தில் அர்ச்சனாவின் வீட்டுக்குச் செல்கிறான். ஆனால் அங்கே அவனுக்கு எதிர்பாராத விஷயம் தெரிகிறது. அர்ச்சனா ஜானியின் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களின் இழப்பை சரி செய்திருக்கிறாள். அதாவது ஜானி மீது அவளுக்கு இருக்கும் அன்பு வெறும் காதல் அல்ல, அவன் செய்த தவறுகளையும் அவள் புரிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறாள். வித்யாசாகர் இதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறான். அவன் முதலில் அர்ச்சனையின் பணத்தை பெறுவதற்காகத்தான் வந்தான். ஆனால் அவளுடைய நல்ல மனத்தையும் ஜானியின் மீது அவளுக்கு இருக்கும் உண்மையான அன்பையும் பார்த்ததும் அவனுடைய எண்ணம் மாறுகிறது. அர்ச்சனாவும் அவனுடைய நடத்தை மாறியிருப்பதை கவனிக்கிறாள். ஜானி முன்பு எப்படி இருந்தான், இப்போது எப்படி மாறியிருக்கிறான் என்று அவளுக்கு புரியவில்லை.
இறுதியில் வித்யாசாகர் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை அர்ச்சனாவிடம் சொல்கிறான். தான் ஜானி இல்லை என்பதை தெரிவிக்கிறான். ஜானி விரைவில் திரும்பி வருவான் என்று அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கிறான். மேலும் அர்ச்சனா மீண்டும் ஒரு கடைசி இசை நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொல்கிறான். ஏற்கனவே ஜானி பிரச்சனையில் சிக்கியதால் அவள் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்திருந்தாள். அந்த நிகழ்ச்சி மீண்டும் நடந்தால் ஜானி அதை கேள்விப்பட்டு கண்டிப்பாக வருவான் என்று வித்யாசாகர் நினைக்கிறான். அர்ச்சனா நிகழ்ச்சி நடத்துவதாக அறிவிக்கிறாள். ஜானி அந்த செய்தியை பார்க்கிறான். அவள் பாடும் இடத்துக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்கிறான். நிகழ்ச்சி நடக்கும் நாளில் கனமழை பெய்கிறது. யாரும் வரவில்லை. ஆனால் அர்ச்சனா மட்டும் அந்த இடத்துக்கு வருகிறாள். யாரும் இல்லாவிட்டாலும் அவள் பாட ஆரம்பிக்கிறாள். அந்த காட்சி மிகவும் அழகானது. அவள் பாடுவது பார்வையாளர்களுக்காக மட்டும் இல்லை. அவள் மனதில் ஒரே ஒருவன் இருக்கிறான், ஜானி. அவன் வருவான் என்ற நம்பிக்கையோடு அவள் பாடுகிறாள். அதே நேரத்தில் காவல்துறையும் அங்கே காத்திருக்கிறது. ஜானி கண்டிப்பாக வருவான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்போது வித்யாசாகர் அங்கே வருகிறான். அவன் தன்னை ஜானி என்று காட்டிக்கொண்டு செய்த எல்லா ஏமாற்றுகளையும் கொலைகளையும் தானே செய்ததாக ஒப்புக்கொள்கிறான். காவல்துறை அவனை கைது செய்கிறது. ஆனால் அர்ச்சனாவுக்கு உடனே சந்தேகம் வருகிறது. அவன் உண்மையான ஜானி இல்லை என்பதை அவள் புரிந்து கொள்கிறாள். ஜானி இன்னும் வரவில்லை. அர்ச்சனையின் மனம் உடைந்து போகிறது. அவள் அங்கிருந்து கிளம்ப போகும் நேரத்தில் உண்மையான ஜானி அங்கே வருகிறான். அவனும் அர்ச்சனாவும் சந்திக்கிறார்கள். அப்போது ஜானிக்கு நடந்த எல்லா விஷயங்களும் புரிகிறது. வித்யாசாகர் தன்னுடைய இடத்தில் வந்து செய்ததை அவன் தெரிந்து கொள்கிறான். இறுதியில் ஜானியும் அர்ச்சனாவும் மீண்டும் ஒன்று சேர்கிறார்கள். இந்த படத்தின் மிகப்பெரிய பலம் அதன் கதை சொல்லும் விதம்தான். பொதுவாக ஒரே மாதிரி தோற்றம் கொண்ட 2 பேரை வைத்து படம் எடுத்தால் அதை வைத்து சிரிப்பையும் குழப்பத்தையும் மட்டுமே உருவாக்குவார்கள். ஆனால் இங்கே மகேந்திரன் அந்த ஒற்றுமையை வைத்து மனிதர்களின் குண வேறுபாட்டை காட்டுகிறார். ஜானியும் வித்யாசாகரும் ஒரே முகம் கொண்டவர்கள். ஆனால் ஒருவன் இன்னொருவனின் வாழ்க்கையைப் போல வாழவில்லை. ஜானி தவறு செய்கிறான். ஆனால் அவனுக்குள் மனிதநேயம் இருக்கிறது. வித்யாசாகர் ஆரம்பத்தில் அப்பாவியாக தெரிகிறான். ஆனால் ஆசை, பொறாமை, ஏமாற்றம் ஆகியவை அவனை கொலை செய்யும் அளவுக்கு கொண்டு செல்கின்றன. இதுதான் படத்தின் முக்கியமான கருத்து. ரஜினிகாந்தின் நடிப்பும் இந்த படத்தின் மிகப்பெரிய சிறப்பு. 2 வேடங்களையும் அவர் ஒரே மாதிரி நடிக்கவில்லை. ஜானியின் உடல் மொழி, பேச்சு, அமைதி ஒரு விதமாக இருக்கிறது. வித்யாசாகரின் நடத்தை முற்றிலும் வேறுபடுகிறது. குறிப்பாக ஜானியின் மனதில் இருக்கும் வலியை ரஜினிகாந்த் பல இடங்களில் வசனம் இல்லாமலேயே காட்டுகிறார். அவன் தந்தையிடம் கோபமாக இருக்கிறான். அதே நேரத்தில் அவருடைய கடனை அடைக்க விரும்புகிறான். அர்ச்சனாவை காதலிக்கிறான். ஆனால் தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து தயங்குகிறான். இந்த முரண்பாடுகளையெல்லாம் ரஜினிகாந்த் நன்றாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஸ்ரீதேவியின் அர்ச்சனா கதாபாத்திரமும் மிகவும் மென்மையானது. அவள் ஜானியை காதலிக்கிறாள். ஆனால் அவனை மாற்ற முயற்சி செய்யவில்லை. அவன் செய்த தவறுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறாள். அவன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் கொடுத்து உதவுவது அவளுடைய குணத்தை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. தீபா நடித்த பாமா கதாபாத்திரம் படத்தில் வேறு விதமான உணர்வை தருகிறது. அவள் முழுமையாக நல்லவளும் இல்லை, முழுமையாக கெட்டவளும் இல்லை. அவளுடைய ஆசைகள், பாதுகாப்பு பற்றிய பயம், சமூக நிலையை பற்றிய எண்ணம் ஆகியவை அவளுடைய முடிவுகளை தீர்மானிக்கின்றன. இந்த கதாபாத்திரத்தின் மூலம் சமூகத்தில் ஒருவருடைய தொழிலை வைத்து அவருடைய மதிப்பை தீர்மானிப்பது எவ்வளவு தவறானது என்பதையும் படம் மறைமுகமாக காட்டுகிறது. படத்தின் இன்னொரு பெரிய பலம் அதன் அமைதியான நடை. ரஜினிகாந்த் நடித்த படம் என்றாலும் அவருடைய வழக்கமான வேகமான நடையும் சண்டை காட்சிகளும் இங்கே அதிகமாக இல்லை. அதனால் அந்த காலத்து ரசிகர்கள் ஆரம்பத்தில் குழம்பியது புரிந்து கொள்ள முடிகிறது. படத்தின் பெயரை கேட்டதும் ஒரு அதிரடி படம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் திரையரங்கில் சென்றபோது மெதுவாக நகரும் மனிதர்களின் கதை கிடைத்தது. அதனால்தான் ஆரம்பத்தில் வரவேற்பு குறைந்திருக்கலாம். ஆனால் படம் புரிந்து கொள்ளப்பட்ட பிறகு மக்கள் அதை ரசிக்க ஆரம்பித்தார்கள். இதுதான் படத்தின் இன்னொரு சிறப்பு. குறை என்று பார்த்தால் படம் சில இடங்களில் மெதுவாக நகர்வதாக தோன்றலாம். இன்றைய வேகமான படங்களுக்கு பழகியவர்களுக்கு சில காட்சிகள் நீளமாக இருப்பது போல தோன்றலாம். ஜானி மற்றும் அர்ச்சனாவின் காதலும் மிகவும் அமைதியாக நகர்கிறது. உடனடியாக காதல் வெளிப்பாடு இல்லை.
அதனால் வேகமான காதல் கதைகளை விரும்புபவர்களுக்கு இந்த பகுதி மெதுவாக தோன்றலாம். வித்யாசாகர் தாமாவை கொலை செய்யும் பகுதியும் மிகவும் துயரமான திருப்பம். அவன் செய்த கொலைக்கு முழுமையான நியாயம் எதுவும் இல்லை. அதனால் அவன் கதாபாத்திரத்தின் மாற்றம் சிலருக்கு திடீரென்று ஏற்பட்டது போல தோன்றலாம். மேலும் காவல்துறை ஜானியை தொடர்ந்து தேடும் விதத்திலும் சில கேள்விகள் எழலாம். ஒரே மாதிரி தோற்றம் கொண்ட இருவரை பற்றிய உண்மையை கண்டுபிடிக்க இன்னும் ஆழமாக விசாரிக்க முடியும் என்று தோன்றுகிறது. ஆனால் இந்த குறைகளை விட படத்தின் உணர்வும் கதாபாத்திரங்களின் ஆழமும் முக்கியமாக தெரிகிறது. மொத்தத்தில் ஜானி ஒரு சாதாரண குற்றப்படம் இல்லை. இது இரண்டு ஒரே மாதிரி முகங்களுக்குள் இருக்கும் இரண்டு வெவ்வேறு மனிதர்களின் கதை. ஒருவன் தவறான வழியில் சென்றாலும் அன்பையும் மனிதநேயத்தையும் இழக்காமல் இருக்கிறான். இன்னொருவன் ஆரம்பத்தில் நல்லவனாக தோன்றினாலும் ஆசையும் சூழ்நிலையும் அவனை மோசமான மனிதனாக மாற்றுகிறது. ஜானியின் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய வலி அவனுடைய பிறப்பிலேயே தொடங்குகிறது. அவன் தந்தையால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இருந்தாலும் அந்த தந்தையின் கடனை அடைக்கிறான். இது அவன் உள்ளுக்குள் எவ்வளவு நல்ல மனம் கொண்டவன் என்பதை காட்டுகிறது. அர்ச்சனாவின் காதல் அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. ஆனால் தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து அவன் பின்வாங்குகிறான். அவன் தன்னை நல்ல வாழ்க்கைக்கு தகுதியற்றவன் என்று நினைக்கிறான். இதுதான் ஜானியின் மனதை புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். அவன் உலகத்திடம் இருந்து ஓடுகிறான். ஆனால் அன்பிடம் இருந்து ஓட முடியவில்லை. இறுதியில் அர்ச்சனாவிடம் திரும்பி வருகிறான். அதனால் ஜானி படம் காதலை மட்டும் சொல்லவில்லை. ஒருவருடைய கடந்த காலம் அவனுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதையும் காட்டுகிறது. மகேந்திரனின் இயக்கத்தில் இந்த படத்தின் தனித்துவம் இருக்கிறது. அவர் கதையை பெரிதாக அலங்கரிக்காமல் மனிதர்களின் மனநிலையை முன்வைக்கிறார். ரஜினிகாந்தின் நடிப்பை அவருடைய வழக்கமான பாணியில் பயன்படுத்தாமல் ஒரு நடிகராக அவருடைய திறமையை வெளிக்கொண்டு வருகிறார். அதனால் இன்று பல ஆண்டுகள் கடந்த பிறகும் ஜானி ஒரு முக்கியமான படமாக நினைவில் இருக்கிறது. இது சத்தமாக கத்தும் படம் இல்லை, மனதில் மெதுவாக பேசும் படம். கதையில் குறைகள் இருந்தாலும் கதாபாத்திரங்களின் மனநிலை, ரஜினிகாந்தின் இரட்டை நடிப்பு, ஸ்ரீதேவியின் அமைதியான காதல், மகேந்திரனின் இயல்பான கதை சொல்லும் முறை ஆகியவை இந்த படத்தை தனியாக நிற்க வைக்கின்றன. கடைசியில் அர்ச்சனாவும் ஜானியும் மீண்டும் சந்திக்கும் அந்த தருணம் ஒரு பெரிய வெற்றியைப் போல இல்லாமல் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த இரண்டு மனங்கள் மீண்டும் ஒன்றாகும் அமைதியான முடிவாக இருக்கிறது. அதனால்தான் ஜானியை வெறும் ரஜினிகாந்த் படம் என்று மட்டும் பார்க்காமல் மனிதர்களின் ஆசை, குற்றம், அன்பு, குற்ற உணர்வு, தனிமை, சமூக பார்வை ஆகியவற்றை பற்றி பேசும் ஒரு வித்தியாசமான படமாக பார்க்கலாம். 1980 ஆண்டில் வெளியானாலும் மனித மனதை பற்றிய இந்த கேள்விகள் இன்றும் மாறவில்லை.